கேலக்ஸான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 3-26 மாடலு ஸ்டீல் செங் பிராண்டில் 2200 வாட்ஸ் பவரில் ரோட்டரி ஹேமர் வந்து ஆஃபரில் பார்க்குறோம். எல்லா ரோட்டரி ஹேமரும் பெரிய ரோட்டரி ஹேமர் வரும்போது 2 ஆப்ஷனுமே இருக்கும். ஆனால் இந்த மிஷினில் 3 ஆப்ஷனுமே வரும். அது எப்படி நம்ம கடைசியில் சொல்கிறோம், வீடியோவை முழுமையாகவே பாருங்கள். இதில் ஒரு கிரீஸ் டியூப் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து மேனுவல், யூசர் மேனுவலோட ஒரு கார்பன் ப்ரஷ் ஒரு செட்டு வந்து ஃப்ரீயாக வந்துடும். கிரீஸ் கேப்பு டைட் பண்ணி லூஸ் பண்ணுற அந்த ரெஞ்சு கூட இதுக்குள்ளே வந்துடும் ஃப்ரீயாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 பிட்டு நல்லா இடிக்கிற பிட்லாம் நல்லா பெரிய பிட்டாகவே கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அது ஆஃபரில் வர மிஷினு சின்னதாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நல்லா பெரிய பிட்டாகவே 2 பிட்டும் 3 ட்ரில் பிட்டும் இதில் ஃப்ரீயாக வந்துடும் மிஷின் கூட. இப்போ மிஷினோட ஓவர் வியூ பார்க்குறோம். மிஷினில் வந்து நார்மலாக எல்லா மிஷின்லேயும் வர மாதிரி சைடில் அந்த செலக்டர் சுவிட்சோட இந்த மிஷின் வந்து வந்துடும். அது போக இன்னொரு செலக்டர் சுவிட்ச் வந்து பேக் சைடில் வரும். அதை நம்ம இதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறோம். இந்த நார்மலாக காங்கிரீட்டில் பெரிய அளவில் ட்ரில்லிங் வந்து ஒரு நாளைக்கு 100 கோல் 200 கோல் காங்கிரீட் ட்ரில்லிங்கு, செவரெலாம் பொத்து விட்ற மாதிரி கோர்பிட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைக்கு இந்த மிஷினை பயன்படுத்துங்க. நல்லா ஹெவி ட்ரில்லிங்க்கு பயன்படுத்திக்கிங்க. இப்போ நான் 3வது ஆப்ஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த ஹேண்டிலுக்கு உள்ளே இந்த இடத்துல ஒரு செலக்டர் சுவிட்ச் தனியாக அந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற மூலமாக, அதாவது ஒரு ட்ரில்லிங் மட்டும் உள்ள ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிற முடியும். நார்மலாக 3-26 ஒரு ஹேமர் இடிக்கிற ஆப்ஷனும் ஒன்று வந்துடும். அப்புறம் வந்து ஹேமரோட ட்ரில்லிங் ஆப்ஷனு ஹெவி ட்ரில்லிங் ஒன்று வந்துடும். ஆனால் நார்மல் ட்ரில்லிங் இருக்கு இல்லையா, ஹேமர் இல்லாத ட்ரில்லிங் அது இருக்காது. ஆனால் இந்த மிஷினில் வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு சுவிட்ச் வச்சு அதை செலக்டர் மாற்றுறது மூலமாக நமக்கு வெறும் ட்ரில்லிங் மட்டும் வரும். நார்மலாக இந்த செலக்டர் சுவிட்ச் எல்லா மிஷின்லையும் இருக்க மாதிரி இதுவும் இருக்கும், பேக் சைடில் இருக்கிறது இருக்கும். அது ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அது எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மிஷினில் அப்படி ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அதுபோக பாக்ஸில் வந்து பிட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கடகடன்னு சத்தம் வரும். அப்படி இல்லாமல் நல்லா என்கிரேவ் பண்ணி உள்ளுக்குள்ளே பிட்டு வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கிற மாதிரி ஒரு செட்டப்போடு அந்த பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ட்ரில் பிட்டும் பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும். இந்த மிஷின் வந்து இப்போ நம்மகிட்ட நிறையா ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.